வணக்கம். என் பேர் டாக்டர் கௌஷிக். நான் டயபெட்டிக் ஃபுட் சர்ஜன், அதாவது சர்க்கரை கால்பாத நோய்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் செய்கிற அறுவை சிகிச்சை டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன். இந்த சர்க்கரை நோயில் உள்ள கால்பாத புண்கள், அதாவது டயபெட்டிக் ஃபுட் டிசீஸ் என்பது இந்த சர்க்கரை நோயில் உள்ள கால்பாதத்தில் உள்ள புண்கள் எதனால் இத்தனை ஒரு வீரியமாக உள்ளது அல்லது இதனுடைய முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் வர காரணம் நம்ம இந்தியாவில் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை கூடுதலாக உள்ளது. சாதாரணமாக இந்தியாவில் തന്നെ 2 கோடி மக்கள் சர்க்கரை நோயினால் அவதிப்படுகிறார்கள். இதில் பெரும்பான்மையான ஆள்கள் 50 வயதுக்கு மேற்பட்ட ஆட்களாக இருக்கிறார்கள். இந்த சர்க்கரை நோயினால் ஏற்படும் கால் தொந்தரவுகள், அதாவது டயபெட்டிக் ஃபுட் சிண்ட்ரோம் காரணத்தினால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்பு மட்டுமல்லாது அந்த புண்கள் குணமடைய நாள் அதிகமாகும் பொழுது அவர்களுடைய வேலை செய்கிற திறமையும் குறைந்து போகின்றது. 40 to 60% கால்கள் அகற்றப்படுவதன் காரணம் சர்க்கரை நோயினால் உள்ளது. முன்பெல்லாம் கால்கள் அகற்றப்படுவதற்கான காரணம் ஆக்சிடென்ட்ஸ், அதாவது விபத்துக்கள் தான் முக்கியமான காரணமாக இருந்தது. இப்பொழுது சர்க்கரை நோயினால் கால்கள் அகற்றப்படும் காரணம்தான் கூடுதலாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாது இந்த கால் அகற்றப்படுவதற்கு ப்ரிசீடிங் காஸ், அதாவது ஆரம்பகட்ட நிலையில் சர்க்கரை நோய்களுக்கு கால் புண் உண்டாகிறது. அந்த சர்க்கரை நோய் ஆட்களுக்கு உண்டாகிய பாதத்தில் ஏற்படுகின்ற கால்களிலுடைய புண்களின் தொடர்ச்சியாகத்தான் புண்கள் ஆறாது சீல் பிடித்து புண்களுடைய அளவு பெரிதாகி அதன் பின்பு உண்டாகின்ற காம்ப்ளிகேஷன்ஸ் காரணத்தில்தான் இந்த சர்க்கரை நோயாளிகளின் கால்கள் அகற்றப்படுவதற்காக முக்கியமான காரணமாக அமைகின்றது. இந்த சர்க்கரை நோயாளிகளுடைய மொத்த எண்ணிக்கையில் சாதாரணமாக 5 to 10% ஆட்களுக்கு எளிதாக இந்த சர்க்கரை நோயினால் ஏற்படும் கால் புண்கள் காணப்படுகிறது. சர்க்கரை நோய் ஆட்கள், டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன், உள்நோயாளிகள் பிரிவில் அட்மிட் ஆகுவதற்கு முக்கியமான காரணமாக இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர், அதாவது சர்க்கரை நோயில் பாதத்தில் ஏற்படும் புண் காரணமாக அமைகிறது. இத்தனை காரணத்தினால்தான் இந்த டயபெட்டிக் அல்சர் டிபார்ட்மெண்ட், அதாவது போடியல் டிபார்ட்மெண்ட் தனியாக ஒரு வளர்ச்சி அடைந்து வருகிறது. இந்த சர்க்கரை நோய் உள்ள கால்பாத புண்கள், அதாவது டயபெட்டிக் ஃபுட் அல்சர் என்ன காரணத்தில் உண்டாகிறது என்று பார்த்தால் அதுக்கு 3 விதமான காரணங்கள் முக்கியத்துவமாக காணப்படுகின்றது. முதல் காரணம் இரத்த ஓட்டம் குறைவு, அதாவது வாஸ்குலோபதி, இரத்த குழாய் தொந்தரவு. இரண்டாவது நரம்புகள் தொந்தரவு, அது நியூரோபதி என்பார்கள். மூன்றாவதாக எலும்புகளுடைய வடிவ மாற்றம், அது போன் டிஃபார்மிட்டிஸ். இந்த 3 காரணத்தினால் இந்த சர்க்கரை நோயாட்களுடைய பாதத்தில் புண்கள் ஏற்படுகின்றது. முதல் காரணம் வாஸ்குலோபதி, அதாவது இரத்த குழாய் தொந்தரவு என்று எடுத்துக்கொண்டால் இதில் மேஜர் வெசல் டிசீஸ் அண்ட் மைனர் வெசல் டிசீஸ், அதாவது பெரிய இரத்த குழாய் மற்றும் சிறிய இரத்த குழாய் தொந்தரவுகள் காரணம் கொண்டு புண்கள் ஏற்படுகின்றது. சாதாரணமாக சர்க்கரை நோய் ஆட்களுக்கு சர்க்கரை நோய் மாத்திரமல்லாது ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா, அதாவது உடம்பில் கொழுப்பு சக்தி கூடுதலாக இருக்கும். இந்த காரணத்தினால் அந்த வெசல்களுடைய அடைப்பு, அதாவது வெசல் பிளாக்கேஜ் காணப்படும். அந்த வெசலில் அந்த இரத்த குழாய்கள் ஏற்பட்ட அடைப்பு காரணத்தினால் காலுக்கும் மற்ற பாதத்துக்கும் செல்கின்ற இரத்த ஓட்டம் தடைப்படுகின்றது. இதனால் காலுடைய திசுக்களுக்கும் தேவையான ஆக்சிஜன் சப்ளை மற்றும் நியூட்ரியன்ஸ், அதாவது சத்துக்கள் கிடைக்காத காரணத்தினால் அது எளிதாக பாதிப்படைய தொடங்குகின்றது. இரண்டாவது மைனர் வெசல் டிசீஸ், அதாவது சிறிய இரத்த குழாய் தொந்தரவு என்னவென்று பார்த்தால் இந்த இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் பொழுது இந்த சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற மற்ற ஒரு பைப்ராடக்ட்ஸ் தொந்தரவுகளால் இரத்த குழாய்களுடைய வால்ஸ், அதாவது இரத்த குழாய்களுடைய வெளிப்புறத்தில் உள்ள திசுக்கள் சேதமடைந்து அது கட்டியாக மாறுகின்றது. இதனால் இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் இரத்த குழாயிலிருந்து மற்ற திசுக்களுக்கு செல்கிறது தடைபடுகிறது. இதனாலும் திசுக்களுடைய வலிமை குறைந்து காணப்படுகிறது. இந்த இரத்த குழாய் தொந்தரவு காரணத்தினால் புண்கள் ஏற்படும் போது இரத்த குழாயோட இரத்தோட்டம் இல்லாத காரணத்தினால் புண்கள் குணமாகிய வர நேரம் கூடுதலாக காணப்படுகின்றது. சில சமயம் புண்கள் குணமாகாது போக வாய்ப்புள்ளது. அப்பொழுது அது தேவையான டெஸ்ட்டுகள், அதாவது இருதய செய்வது போல் ஆஞ்சியோகிராம், இல்லைங்க இரத்த ஓட்டம் கிளியராக இரத்த ஓட்டம் சீராக்க வேண்டி ஆஞ்சியோபிளாஸ்டி அல்லது ஸ்டென்டிங் போன்ற அவசியங்கள் செய்ய வரலாம். இரண்டாவது காரணம் என்று பார்த்தால் நியூரோபதி, அதாவது நரம்பு மண்டல தொந்தரவு. இது வாதம் போல் மசில் வீக்னஸ், அதாவது திசுக்களுடைய
ஸ்ட்ரென்த் பலம் குறைவு காணப்படுவதில்லை. மாறாக திசுக்களுடைய உணர்ச்சி தன்மை, அதாவது திசுக்களுக்கு கிடைக்க வேண்டிய நார்மல் சென்சேஷன், அதாவது உணர்ச்சி மாறி அவருக்கு அப்நார்மல் சென்சேஷன், அதாவது நம்னஸ், மறைவிப்பு, பர்னிங் சென்சேஷன், எரிச்சல் அல்லது பின்சில் ஊசி குத்துவது போல தொந்தரவுகள் வர தொடங்கும். இதனால் ஒரு சர்க்கரை நோயாளியின் கால் நடக்கும் பொழுது காலும் பாதம் தரையில் படும்போது தரை சூடாக இருக்கிறதா, கல் இல்லை முள் காணப்படுகின்றதா, இல்லை அன்ஈவன் சர்ஃபேஸ், அதாவது ஒரு சமநிலை இல்லாத இடத்தில் நடக்கின்ற பொழுது கால்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ரெஷர், அதாவது அழுத்தம் காரணத்தினால் புண்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த அழுத்தம் ஏற்படும் பொழுது அந்த நரம்பு தொந்தரவு காரணத்தினால் சரிவர அந்த உணர்ச்சி கிடைக்காதனால் வலி தன்மை குறைவாக பேஷண்ட்டுக்கு கிடைக்கும் பொழுது நோயாளி தனக்கு ஒரு தொந்தரவில்லை என்று நினைத்து தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது இந்த ப்ரெஷர், அழுத்தம், இந்த சூடு, பின்பு இந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது கல்லுகள், இதில் போல் முள்ளுகள், கிளாஸ் பீஸ், கணைத்தூள் போல கால்கள் ஏறும் பொழுது அவருக்கு வலி இல்லாத காரணத்தினால் தொடர்ச்சியாக நடப்பார். இந்த காரணத்தினால் அவர்கள் புண் ஏற்படுவது தெரியாமலே தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது வலிதாகி அதில் சீல் ஏற்பட வாய்ப்பு கூடுதலாக இருக்கின்றது. இது அல்லாது மூன்றாவது காரணம் என்னவென்று பார்த்தால் போன் டிஃபார்மிட்டி, அதாவது ஆஸ்டியோபதி என்பார்கள். ஸோ இந்த போன் டிஃபார்மிட்டி, அதாவது இந்த சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற க்ரானிக் சேஞ்சஸ், நாள்பட்ட தொந்தரவு காரணத்தினால் எலும்புகள் வலுவிழந்து நோயாளிகளுக்கு தெரியாத சமயத்தில் உடைந்து கூடி கால்களுடைய வடிவம் முழுவதும் மாறும் பொழுது இந்த கால் தன்னுடைய நார்மல் ஷேப் இழந்து போனி ப்ராமினன்ஸ், அதாவது காலுடைய எலும்புகளுடைய நார்மல் இடத்துலேருந்து மாறி வரும் பொழுது இந்த கால்களுடைய நார்மல் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் மாறி எல்லா இடத்திலும், அது எலும்புகள் வெளியே தென்படுகின்ற இடத்தில் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் அழுத்தம் கூடுதலாக வந்து புண்கள் ஏற்படுகின்றது. இந்த மூன்று காரணத்தினால், அதாவது ரத்தோட்டம் குறைவு, நரம்பு தொந்தரவு, எலும்புகள் தொந்தரவு காரணத்தினால் புண்கள் வெகு சீக்கிரமாய் சர்க்கரை நோயாளி பாதத்தில் ஏற்படுகின்றது. இந்த புண்கள் ஏற்படும் பொழுது முன்பே சொன்னது போல வலி இல்லாத காரணத்தினால் அவர்கள் தொடர்ச்சியாக நடப்பார்கள். அப்பொழுது அந்த சிறிய தோல் முறிவு என்பது பெரிதாகும். அந்த புண்கள் ஆறி வர வேண்டிய இரத்த ஓட்டம், அதாவது ஆக்சிஜன் மற்றும் நியூட்ரியன்ஸ் சத்துக்கள் இல்லாத காரணத்தினால் அந்த புண்கள் குணமாகாது இருக்கும். மூன்றாவதாக அந்த புண்களில் இன்ஃபெக்ஷன், அதாவது பாக்டீரியா கிருமிகள் ஏறும் பொழுது சீல் பிடிக்க தொடங்கும். அந்த சீல் பிடிக்கும் பொழுது சாதாரணமாக நல்ல நரம்புகள் உள்ள ஆட்களுக்கு சீல் பிடிக்கும் பொழுது வேகமாக கால் வலி காண தொடங்கும். இந்த நரம்பு தொந்தரவினால் அதுவும் தெரிய வாய்ப்பு குறைவாகின்றது. அதனால் சீல் பிடித்து சீல்கள் பெரிதாகும் பொழுது தான் பேஷண்ட்டுக்கு அந்த சீல்களுடைய தன்மையை ரத்தத்தில் கலக்கும் போது தான் காய்ச்சலும் பின்ன காலுடைய தொந்தரவு அவருக்கு தெரிய வரும். மூன்றாவதாக இந்த போனி டிஃபார்மிட்டி, இந்த எலும்புக்கு தொந்தரவு காரணத்தினால் அதே புண் உள்ள இடத்தில் தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது அந்த புண் வெளிதாகி புண்கள் குணமடைய மறுக்கின்றது. ஸோ இதுதான் இந்த சர்க்கரை நோய் பாதம், அதாவது டயபெட்டிக் ஃபுட் டிசீஸுடைய பிரதான காரணமாகும். ஸோ இந்த சர்க்கரை நோயாளிகளுடைய கால்களில் ஏற்படுகிற புண்கள் பற்றி எப்படி தெரிந்து கொள்வது? சிம்டம்ஸ் என்னவென்று பார்த்தால், கால்களில் தோல்கள் ஏற்படுகின்ற தொந்தரவு, அதாவது தோல் முறிவு, தோல் உடைந்த இடத்திலிருந்து ரத்தம் கசிவது. மூன்றாவது, கால்கள் வீக்கம் ஏற்படுவது. நான்காவது, இந்த வீக்கம் மற்றும் கிருமி ஏறும் பொழுது கால்களில் சூடு ஏற்படுவது. அது சம்பந்தப்பட்ட காய்ச்சல் வரும் பொழுது பேஷண்ட் கால்களில் தொந்தரவு உள்ளதை அறிந்து கொள்ளலாம். ஒரு காய்ச்சலும் மற்றும் கால் வீக்கம் வரும்போது அது அட்வான்ஸ் ஸ்டேஜ், அது ஒரு தீவிர ஒரு நிலையை அடைந்ததை நமக்கு தெரிந்து கொள்ளலாம். இதுபோல் கால்களில் தொந்தரவு ஏற்படும் பொழுது உடனடியாக சர்க்கரை நோய் மருத்துவரை அணுகி அவருடைய ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்ப ட்ரீட்மெண்ட், அது சிகிச்சை ஏற்பது ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. சிறிய புண்ணில் நமக்கு தெரியும் பொழுது ட்ரீட்மெண்ட் செய்கிற முறை கொஞ்சம் ஈஸியாக, அதாவது சுலபமாக செய்து விடலாம். பெரிய புண் ஆகும் பொழுது அதற்கு ஏற்ப ட்ரீட்மெண்ட் உடைய டைம், அதாவது நேரம், அதோடைய செலவுகள் கூடுதலாக இருக்கும். இப்பொழுது கால்களை எப்படி பராமரிக்கலாம், ஃபுட் கேர்
எப்படி கொடுக்கும் பொழுது நமக்கு கால்களுடைய புண்கள் வருவதை நமக்கு தவிர்க்க முடியும் என்பது பார்க்கலாம். சாதாரணமாக சர்க்கரை நோயாளிகள் கால்களை தங்கள் முகம் போல பேணி காக்குவது ரொம்ப முக்கியம் என்பது டாக்டர்கள் சொல்லியிருப்பார்கள். அது காலையும் மாலையும் 2 வேளையும் கால்களில் சுடுதண்ணீர் என்று தேவையில்லை, மிதமான சுடுதண்ணீர் இருந்தால் போதும். அது கழுவி எடுத்து கால்களின் மேற்புறம் அடிப்புறம் 2 புறத்திலும் காலையிலும் பின்ன மாலையிலும் தோள்களின் பாதத்தின் தோல் மற்றும் விரல்களுக்கு இடையில் ஏதாவது தொந்தரவு இருக்கின்றதா, அதாவது தோள்கள் சிறிய கிராக், அதாவது தோள்கள் சிறிய கேப் உண்டாகிறதா, இல்லை எதுவும் நமக்கு ஃபாரின் பாடிஸ் அதாவது வெளிப்புறத்திலிருந்து வருகின்ற சாதனங்கள் குத்தி உள்ளது என்பது கரெக்டாக பார்க்க வேண்டும். முக்கியமாக வேலை திரும்பி வீட்டுக்கு வரும்பொழுது இல்லை வெளியில் வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுதும் எப்பொழுதும் சர்க்கரை நோயாளிகள் கால்களை சுத்தமாக கழுவி எடுத்து இதை பார்க்க வேண்டும். காரணம் இப்படி வரும்பொழுது தான் சிறிய சிறிய ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் இல்லை சிறிய சிறிய கல்லுகள் தொடர்ச்சியாக காலில் குத்தும்போது தான் இந்த புண்கள் ஏற்படுகின்றது. இரண்டாவதாக கால்கள் நல்ல ட்ரையாகி வறண்டு தொடச்செடுத்த பின்பு கால்களில் ஒரு மாய்ஸ்சர் க்ரீம், அது ஈரப்பதம் தேக்கி வைக்கின்ற க்ரீம் தேய்க்கும் பொழுது கால்கள் ஈரப்பதம் அந்த மாய்ஸ்சர் க்ரீம் கால்கள் ஈரப்பதம் வைக்கும் பொழுது தோள்களுடைய சாஃப்ட்னஸ் மிருதுவான தன்மை பேணி காக்கப்படுகின்றது. மூன்றாவதாக சர்க்கரை நோயாளிகள் ஒரு 5 வருடம் ஐந்து வருடம் போகும் பொழுது கால்களுடைய நரம்பு தொந்தரவு வரும் என்று முன்பே சொல்லியிருந்தேன். அந்த நரம்பு தொந்தரவில் இந்த உணர்ச்சி மாத்திரமல்லாது ஸ்வெட்டிங் அதாவது வியர்க்கத்தன்மை குறைவாகும். அது காரணத்தினால் இந்த கிராக்ஸ் அதாவது கால்கள் ஏற்படும் வெடிப்பு பின்பு கால்கள் ஸ்வெட்டிங் வியர்க்கத்தன்மை குறைவாகும் பொழுது இந்த கால்களில் ட்ரைனஸ் வறண்டு போக வாய்ப்பு ஏற்படுகின்றது. முதலாவது சொன்ன இந்த கால்கள் க்ளீனாக சுத்தமாக வைத்துக்கொள்வது, இரண்டாவது மாய்ஸ்சர் க்ரீம் தேய்ப்பது, அடுத்து மூன்றாவதாக எப்பொழுதும் ஒரு சர்க்கரை நோயாளிகள் சாக்ஸ் ஒரு காட்டன் சாக்ஸ் அணிவது சேஃப்டி அதாவது பாதுகாப்பானதாக கருதப்படும் சாக்ஸ் அணிந்து டயபெட்டிக் செருப்பு உபயோகிப்பது ரொம்ப முக்கியமாகும். எம்சிஆர் செருப்பு இல்லை எம்சிபி செருப்பு என்று கடைகளிலும் கிடைக்கும். அது டாக்டருடைய ஆலோசனைப்படி வாங்கி அணிவது அவசியம். டாக்டர் ஆலோசனைப்படி என்று சொல்வது காரணம் எல்லா சர்க்கரை நோயாளிகளுக்கும் ஒரே போல் ஸ்டாண்டர்ட் டயபெட்டிக் ஸ்லிப்பர் அதாவது ஒரே போல் டயபெட்டிக் செருப்பு இடுவது நல்ல காரியம் அல்ல. டாக்டர் பேஷண்ட்டுடைய பாதத்தை பார்த்து அதற்கு ஏற்ற போல் ப்ரிஸ்கிரைப் அதாவது மோல்டட் அல்லது மாடிஃபைடு அண்ட் டயபெட்டிக் ஃபுட்வேர் என்று சொல்வார்கள். அதுபோல் பேஷண்ட்டுடைய கால்கள் தன்மை பொறுத்து பிரத்யேகமான டயபெட்டிக் செருப்பு தேவைப்படும் என்றால் அதை டாக்டர் ப்ரிஸ்கிரைப் செய்யும்போது அதை வாங்கிடும்போது தான் இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர் அதாவது கால்கள் புண்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பை நம்ம குறைக்க முடியும். நான்காவதாக கால் பாதத்துடன் இல்லை நகங்கள் நெயில் ட்ரிம்மிங். சாதாரணமாக நகம் வெட்டும் பொழுது நகத்தின் ஓரத்தில் சென்று வெட்டுவது டயபெட்டிஸ் ஆட்கள் தவிர்க்க வேண்டும். என்ன காரணம் என்றால் அந்த ஓரத்தில் போய் வெட்டும் பொழுது நகம் மாத்திரம் அல்லாது அடுத்துள்ள ஸ்கின் தோலும் வெட்டும் பொழுது அங்கு புண் ஏற்பட வாய்ப்பு கூடுதலாக இருக்கின்றது. அந்த புண்களில் சாதாரணமாக டஸ்ட் அதாவது பொழுது ஏறும் பொழுது இன்ஃபெக்ஷன் வாய்ப்பு அதிகமாக காணப்படுகின்றது. அதனால் டயபெட்டிஸ் ஆட்கள் நகம் வெட்டும் பொழுது ஒரே சீராக நகத்தினுடைய நுனிபாகம் விரலோட அளவு பார்த்து அதற்கேற்ப நகத்தினுடைய நுனிபாகம் பார்த்து நமக்கு வெட்டி வைக்கும் பொழுது இந்த தொந்தரவுகளை தவிர்க்க முடியும். ஸோ முன்பு சொன்னது போல் கால்கள் க்ளீனாக வைப்பது, மாய்ஸ்சரைசிங் க்ரீம், சாக்ஸு, பின்ன டயபெட்டிக்ஸ் செருப்பு, பின் நகத்துடைய நகம் பேணி காப்பது அதாவது நெயில் கேர். இது செய்யும் பொழுது மோஸ்ட் ஆஃப் த டைம் மிக்கவாறும் எல்லாமுக்கு இந்த டயபெட்டிஸ் பந்தப்பட்ட புண்கள் வரவை நம்ம தடுக்க முடியும். டயபெட்டிஸ் பேஷண்ட் கால்கள் புண் ஏற்படும் பொழுது என்ன செய்யலாம்? முதலாவதாக அருகிலுள்ள டயபெட்டிஸ் மருத்துவரை அணுகி அவர் சொல்லுகின்ற ட்ரீட்மெண்ட் அதை வைத்தியம் பின்பற்ற வேண்டும். சீல் ஏற்படுகின்றது இல்லை புண்ணு பெரிதாகின்றதுகள் டயபெட்டிஸ் மருத்துவர் தானே ஒரு சர்ஜன் ப்ரிஃபரபிளி அதாவது டயபெட்டிக் ஃபுட் சர்ஜன் காணிப்பது நல்ல ஒரு ரிசல்ட் அதாவது விளைவை தரும். இந்த டயபெட்டிஸ் ஃபுட் சர்ஜன் என்பவர் இந்த டயபெட்டிஸ் சம்பந்தப்பட்ட பாதத்தில் ஏற்படுகின்ற புண்களை குணமாக்கி எடுப்பதில் நல்ல திறமை பெற்றவராக இருப்பார். சாதாரணமாக இந்த டயபெட்டிஸில் ஃபுட்டில் கால் பாதத்தில் ஏற்படுகின்ற புண்கள் காரணத்தினால் விரல்கள் அகற்றப்படுவதும் பின் பாதம் அகற்றப்படுவதும் கால்கள் அகற்றப்படுவதும் ரொம்ப காமனாக காணப்படுகிறது. டயபெட்டிக் ஃபுட் சர்ஜன் என்பவர் அதெல்லாம் தடுத்து ஆஸ் ஃபார் பாசிபிள் முடிந்தவரை விரல்கள் பாதம் அல்லது கால் அகற்றாமல் புண்களை குணமாக்கி எடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் அவர் செய்வார். அதன் காரணத்தினால் டயபெட்டிக் ஃபுட் சர்ஜனாக டயபெட்டிக் ஃபுட் ஸ்பெஷலிஸ்ட்
டாக்டத்தில் காணிப்பது நல்ல ஒரு ரிசல்ட்டை தரும். இந்த டிபார்ட்மெண்ட் தான் போடியட் டிபார்ட்மெண்ட், டயபெட்டிக் ஃபுட் சர்ஜரி டிபார்ட்மெண்ட் என்பது மேக்ஸிமைட் எவ்வளோ முடியும் அவ்வளோ ட்ரீட்மெண்ட் செய்து பேஷண்ட்டுடைய கால், பாதம், விரல்கள், பாதம், கால் அகற்றாது புண்கள் குணமடையவுடைய எல்லா வழிகளையும் செய்து குணமாக்கி தருவார். அதுதான் இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஸ்பெஷாலிட்டி. அதாவது வி ப்ரிவெண்ட் ஆம்புடேஷன், அதாவது கால்கள் அகற்றுவதை நாங்கள் தடுக்க முயற்சிக்கிறோம். அதாவது 90% நாங்கள் தடுக்க முயற்சிக்கிறோம். இந்த டயபெட்டிஸ் ஃபுட், அதாவது டயபெட்டிஸில் கால் பாதத்தில் ஏற்படுகிற புண்கள் தடுப்பது, அதை நாம் முன்பே சொன்னது போல் ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸும், அது பின்பு புண் ஏற்படும் பொழுது மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது மாத்திரமல்லாது டாக்டர் டயபெட்டிஸ் மருத்துவர் சொல்லுவது போல் சர்க்கரை நோய் அளவை சீராக வைத்துக்கொள்ள வேண்டும். சர்க்கரை நோய்க்கு ஏற்பட டயட் மாற்றிக்கொள்வது ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. சர்க்கரை நோயாளர்கள் கால்கள் பேணி காப்பது, நமக்கு பொதுவாக டயபெட்டிக்ஸ் செருப்பு அல்லது ஸ்போர்ட்ஸ் ஷூ, இந்த கால் பாதத்தில் நமக்கு ப்ரிவென்ஷன், அதாவது கால் பாதத்தை பேணி காப்பது வழிகளில் அடுத்த வழியாக இந்த டயபெட்டிக் செருப்பு அல்லது ஸ்போர்ட்ஸ் ஷூ மருத்துவர்கள் பரிந்துரைப்படி வாங்கும் பொழுது, அது தினம் உபயோகிக்கும் பொழுது அந்த டயபெட்டிக் செருப்பு அல்லது ஸ்போர்ட்ஸ் ஷூ கால்களில் இடுவதற்கு முன்பால் உள்ளே ஏதாவது இந்த கல் இல்லாத முள் ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் உள்ளதா என்று நமக்கு கரெக்டாக பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்று பார்த்தா, இந்த கால் நியூரோபதி, அதாவது நம்னஸ் காரணத்தினால், அவருக்கு வலி இல்லாத காரணத்தினால் உள்ள கல், அந்த செருப்பு இல்லாத ஷூ உள்ளே கல் இருந்தாலும் அது மேலே பாதை வச்சு நடக்கும் பொழுது அவருக்கு வலி தெரியாது. இந்த காரணத்தினால் தொடர்ச்சியாக நடக்கிற பொழுது அந்த பாதத்தில் ஈஸியாக புண்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டாகின்றது. அதனால் எப்பொழுதும் ஷூ இல்லாத டயபெட்டிக்ஸில் செருப்பு இடும் முன்பு க்ளீனாக இருக்கு என்று பார்த்து அதை பின்பு தான் பேஷண்ட் உபயோகிப்பது நல்ல விளைவை தரும்.